Okay, second match of the tournament. Visalur taking on Paladam Sharks. ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மேட்சை வந்து விசலூர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஓப்பனிங் பேட் நான் வந்த ரெண்டு பேர்த்துலேயும் எனக்கு பெரிய ஷாக். ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து ரெண்டு பேரை தூக்கி போட்டு இறங்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தா திருவள்ளச்சேப்பட்டி மயில் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பிஹெச்எல் திருவரம்பூர் லெஃப்டி பேட்ஸ்மேன் நிவாசம் இறக்கியிருக்காங்க. அங்கேயே எனக்கு பெரிய ஷாக்கு. நீங்கள் இங்கே அப்படின்னு தான் நான் பார்த்தேன் மயிலை பார்த்தப்பயே. வெயிட்லெஸ் பாலில் ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மயில். இப்போ ரீசெண்டாக தான் வெயிட் பாலுக்கும் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக திருச்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன், ஒரு யங் பேட்ஸ்மேன் யாராச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மயிலை சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், லாஃப்ட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இவரோட ட்ரிகர் மூவ்மெண்ட்டு பந்தை பார்த்து கரெக்டாக தூக்கி விட்டுருவாரு. நிறைய ஆரை பதிவு பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். ஆங்கர் இன்னிங்காக இருந்தாலும் சரி, அதை டேக் ஆன் பண்ணி அப்படியே மேட்சை முடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். எப்போதுமே ஹையாக ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனாக அந்த நிவாஸ் சொல்லியே தீரணும். எல்லா பாலையுமே ஆடுவாருங்க. வெயிட் பால், கிரிக்கெட் பால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ராப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ரெண்டு பேர்த்த உள்ள இறக்கியிருக்காங்க விசலூர். ஓகே, அதே மாதிரி பல்லடம் ஷாக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஒரு டீம். ஆக்சுவலாக அந்த டீம் வந்து பல்லடம் 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் நான் பார்த்தேன். அந்த டீம் ஓப்பனிங் பவுலராக கொண்டாந்து வந்து பார்த்தீங்கன்னா வீரமணிக்கு நல்ல பவுலிங் ஆக்ஷன் இருக்குது. முக்கியமாக அவரோட நான் டாமினன்ஸ் ஹேண்டர்னு சொல்லுவாங்க. பவுலிங் போடுறப்ப லெஃப்ட் ஹேண்டை வந்து டக்குன்னு ஸ்னாப் பண்ணுறாரு. ரொம்ப மேலே தூக்கி இறக்கி அப்புறம் ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. டக்குன்னு பிக்காக ஸ்னாப் பண்ணிடுறாரு. நல்ல ஆக்ஷன் வச்சுருக்காரு. ஃபாஸ்ட்டாக வேற போட்டார். முதல் ஓவரே அப்படி தான் போட்டாங்க. பட் அந்த ஓவரை டேக்கிள் பண்ணி ஆடிட்டாங்கன்னு சொல்லுவேன். மயிலும் சரி, லெஃப்டி பேட்ஸ்மேனும் சரி, அந்த ஓவரை கடந்து போயிட்டாங்க. எப்படியோ பெஸ்ட் ஓப்பனிங் பேர்னு சொல்லலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்தாங்க. ரெண்டு பேருமே நம்ம சேனலில் அதிகமாக பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆடுவாங்க. மொதல் ஓவர்லேயே அவர் நல்ல ஆக்ஷன் போட்டாலுமே அவர் அடிச்சாடிட்டாங்க. 20 ரன் கொண்டாண்டாங்க. செகண்ட் நியூ பாலராக வந்தது வந்து பல்லடம் ஷாக்ஸ்க்காக டைமண்ட் வந்தாங்க. டைமண்டுக்கும் ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்குது. பவுலிங் ஆக்ஷன் க்ளீனாக இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப நைஸாக போடுறாங்க. பட் அவருக்கு லைன் லென்த் இந்த தடவை விழுவலை. ஸோ அதை கரெக்டாக கண்டிப்பாக இப்படி யூஸ் பண்ணிடுவார். லெஃப்டி பேட்ஸ்மேன் கூட போகிறது கிடையாது. 2 பால் இந்த விளால போடுற மாதிரி குத்தி வந்துச்சு, ஷார்ட்டாக வந்துச்சு. அந்த ரெண்டுத்தையுமே பவுண்டரியாக மாற்றினாங்க. அங்கேயே மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 20 ரன் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். அதை தாண்டி இப்போ 2 பவுண்டரி வேற வந்துருச்சு. இன்னும் பாசிட்டிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 2 ஓப்பனிங் பேர். பட் அதே ஓவரில் தன்னோட விக்கெட்டை விட்டார் மயில். ஸோ மயில் வந்து லாஃப்ட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அப்படியே தேக்கி ஏற்றிடுவார். இந்த கிரவுண்டை கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒரு சின்ன பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருச்சு. அந்த பவுலருக்கு நேராக கையில் போய் விழுந்துருச்சு. ஸோ மயிலோட விக்கெட்டை பிடிச்சாங்க. அங்கே மயிலோட விக்கெட்டை பிடிச்சாலும் ஒரு ரைட்டு போக இன்னொரு லெஃப்ட்டை உள்ள வச்சிட்டாங்க. அதுதான் அங்கே நான் இன்னொரு ரைட்டு வருவாங்க எதிர்பார்த்தேன் பார்ட்னர்ஷிப்காக. இன்னொரு லெஃப்டி வச்சிருந்துருக்காங்க விசலூர் பார்த்தா ஜெகன் இறக்கிட்டாங்க. ஜெகன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, லெஃப்ட் பேட்ஸ்மேன் வேற. அவர் உள்ள வராரு. வந்த நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் 3 பவுண்டரி அடிச்சு கொடுத்துட்டாரு. அங்கேயே ரன் வந்துருச்சு. 2 லெஃப்ட் உள்ள இருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஜெகன் பார்த்தீங்கன்னா புல்லாடுறப்ப பெருசாக வந்து காலை அகட்டாமல் அப்படியே நின்று இடத்துல வந்து சுழட்டி புல்லாடிடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் ப்ராப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் புல்லும் ஆடுவார். புல்ல ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் நிவாஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஸ்டான்ஸ் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ண மாதிரி தான் நிற்பார். கொஞ்சம் கேப் கொடுத்து ஓப்பன் அவுட் பண்ண மாதிரி நிற்பார். பட் பேக் ஃபுட்டில் ஃபுல் வெயிட் இருக்கும். பேக் ஃபுட்டில் கட் ஷாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற போது லெஃப்டி பேட்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட்டு பேக் லெக்கை தான் ஃபஸ்ட்டு சைடில் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நிவாஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் லெக்லேருந்து. அதுவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தான் தெரிஞ்சா இல்லை நான் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டை ஃபஸ்ட்டு சைடில் மூவ் பண்ணிட்டு அப்புறம் பேக் ஃபுட்டை மூவ் பண்ணார். அதில் 2 ஃபுல்லர் பால் மிஸ் ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேக் ஃபுட்டை மூவ் பண்ணிட்டு அப்புறம் பந்துக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பாலை பிடிச்சி ஆடி இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. சப்போஸ் மேபி நான் கூட தப்பாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன திருத்திக்கிறேன். இன்னும் 4 பேருக்கு இது தெரிய வரும். அது ஒரு விஷயம். இந்த ஓவருக்கு அப்புறமா மீண்டும் டைமண்ட் வந்தார். டைமண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். எனக்கு டைமண்ட் தான் வந்து மயிலோட விக்கெட் எடுத்தது. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ டோட்டலாக எண்ட் ஆஃப் ஸ்பெல்லில் வந்து டைமண்டுக்கு வந்து 3 விக்கெட் ஹால் கிடச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் வச்சிருக்க பவுலர். பல்லடம் ஷாக்ஸுக்கு ஒரு நல்ல டேக்அவே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டைமண்டே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவரும் சரி, இவரும் சரி, வீரமணியும் சரி, டைமண்டும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேக்அவே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அன்னைக்கிட்டே அவங்களுக்கு இடத்துல உழுவுலையே தவிர்த்து அவங்கள்ட்ட நல்ல ஆக்ஷன் இருக்குது. நல்லா இழுத்து பிடிச்சி போடலாம் அவங்கள வச்சு. கடைசி ஓவர் போட்டது வந்து சுரேஷ், நியூ பவுலர். கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரி போட்டாருங்க. சுரேஷையும் டேக்கிள் பண்ணி ஆனார் கண்டிப்பாக. நிவாஸ் லெஃப்டி பேட்ஸ்மேன் எண்டு வரைக்கும் ஆடி கொடுத்தாங்க. நிவாஸோட இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பவுண்டரிஸை அடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 5 பவுண்டரி 2 6 பதிவு பண்ணி கொடுத்தாரு. டோட்டலாக டார்கெட் 63. மீண்டும் ஒரு 60+
டார்கெட்டை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட்டோட டோன் உங்களுக்கு தெரிய போகுது. வெயிட் பாலு, அந்த கிரவுண்டு, ஒரு நல்ல டோர்னமெண்ட், நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஒரு ட்விஸ்ட்டு வராரு, பன்னீர் ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேன். இந்த பேட்ஸ்மேன் நம்ம ஆல்ரெடி பல்லடத்தில் பார்த்தோம். மேக்ஸிமஸ் டீமுக்கு ஆப்போசிட்டாக பவர் பிளே ஓவரில் பல்ச்சு அடிச்சாருங்க. குவிக்காக எடுக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாரு, ஃப்ளாட்டாக அடிக்கிறாரு இந்த பேட்ஸ்மேன். அந்த பேட்ஸ்மேன் உள்ளே இறக்கினாங்க. பட் ஓப்பனிங் பவுலராக வந்து அவர் வந்து ஆல்ரவுண்டர் ஜெகன். ஒரு நல்ல பேட்டில் இருக்க போது எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஜெகன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் விக்கெட் வந்தே போடுவார். ரைட்டுக்கும் சரி லெஃப்ட்டுக்கும் சரி போட்டு பார்த்துருக்கேன். லேட்டாக ரிலீஸ் பண்ணுவார், பந்தை வந்து கட்டரும் போடுவார். நல்லா லேட்டாக ரிலீஸ் பண்ணுறப்ப வேகத்தோட வேற வரும் ஜெகன் போடுறப்ப. அங்கே தன்னோட விக்கெட்டை விட்டாங்க. இங்கே பன்னீரோட விக்கெட்டு ஒரு பெரிய விக்கெட்டு. அந்த மேசிவ் விக்கெட்டை முதல் ஓவரில் எடுத்து கொடுத்தாரு, பவர் பிளேயில் எடுத்து கொடுத்தாரு ஜெகன். குறிப்பிடத்தக்க விஷயம். அவ்வளோ சீக்கிரமாக பன்னீரை நான் டவுன் பண்ணிட மாட்டேன். ரேட் ஹையாக பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷனில் வச்சார் அந்த விக்கெட் எடுத்து ஜெகன். பன்னீர் ஆட்டம் வந்ததுக்கு அப்புறமா பவர் பிளே ஓவர் பாக்கி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராங்க, பிரபா வராங்க. பிரபா பார்த்து ஆள் கொஞ்சம் பாடியாக வேற இருந்தார். அண்டர் ஏஜ் 23 மாதிரியா இருக்காங்க. எல்லாம் நல்லா அப்படி செமையாக இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. வந்தாருங்க, பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஃப்ளாட்டாக ஒரு அடி, இந்த வாங்கிக்கா ஒரு அரை அப்படின்னு ஃபுல்லர் பாலை அப்படியே பெருசாக, அந்த பால் கொஞ்சம் ஃபுல்லராக இருக்க போய் பெருசாக பவுன்ஸ் எல்லாம் எடுக்கலை. நேரில் ஒரு 6 லாங் ஆஃப் மேலே பல்ச்சுன்னு அடிச்சாரு. பேக் ஃபுட்லேருந்தே ப்ளே பண்ணார், திரும்பி கூட பார்க்கல, கிட்டத்தட்ட அப்படின்னு நின்ட்டாரு. நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு நின்ட்டாரு. அந்த பேட்ஸ்மேன் 6 அடிச்சு அடுத்த பால் அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாரு ஜெகன். அவுட் சைட் ஆப்ஷன் போய் போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாரு. ஏன்னா பன்னீர் ஆட்டம் இருந்தும் சரி, இவர் ஆட்டம் இருந்தும் சரி, கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து, பட் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் ஒரு பவுன்ஸ் கிடச்சிச்சு. அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி விக்கெட் கீப்பர் கார்த்தி கேட்ச் எடுக்க, கார்த்தி தான் அந்த கேட்சை பிடிச்சாங்க. அங்கேயே மேட்சையும் பிடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. எல்லையராக பிரேக் த்ரூ 2 பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. ஒரு 6 பதிவு பண்ணி எண்ட் ஆஃப் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரன்னை இழுத்து பிடிச்சி போட்டார் ஜெகன். அந்த ஓவரையும் முடிக்கிறாங்க. செகண்ட் நியூ பவுலர், பவர் பிளே முடிஞ்சு போச்சு. செகண்ட் நியூ பவுலராக மாதவன் வராரு. மாதவன் வந்து நம்ம சேனல் அதிகமாக விடக்கூடிய ஒரு பிளேயர். மேக்ஸிமம் நம்ம சிவபாலன் கூட அதிகமாக சுற்றி பார்த்துருக்கேன். அந்த காம்போ எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க. இன்றைக்கும் ஒன்றா தான் வந்தாங்க. ஸோ மாதவன் பவுலிங் எனக்கு வந்தார். மாதவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் க்ளீனாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் ஹையாக வைப்பார். மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் வந்து 2 விக்கெட் கிடச்சிச்சு. எல்லையராக 2 விக்கெட்டு பார்த்துக்கோங்க. அதை தாண்டி அந்த ஓவரில் 3 ரன் தான். இதை தாண்டி ஒரு பவுலர்கிட்ட என்ன கேட்க முடியும் ஒரு டீம்? அப்படி போட்டு கொடுத்தாரு. 3 ரனில் போட்டு 2 விக்கெட்டை வேற பிடிச்சிட்டாரு. ஸோ கம்ப்ளீட் செட் பேக். இங்கே ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணதை தாண்டி முதல் 2 ஓவர் நல்லா கடந்து போயிட்டாங்க. இப்போ மொத்தமாக விசில் ஒரு பக்கம் அந்த மேட்சே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கண்டிப்பாக தேவை, ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தேவை. அடுத்த நியூ பவுலராக கார்த்தி வந்தாங்க. கார்த்தி வந்து ஒரு க்ளீன் பவுலிங் ஆக்ஷன் வச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அவரும் அழுத்திலாம் போகிறது கிடையாது. ரொம்ப அழுத்தாமல் அழகாக வந்து குவிக்காக முடிக்க பார்க்குறாரு அந்த ஆக்ஷனை. ஒரு போஸ்டர் எடுத்துட்டு டக்குன்னு ரிலீஸ் பண்ண பார்க்குறாரு. அவருக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கரெக்டாக விழுவல. எர்லியராக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்தாக விழுந்துச்சு. இருந்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் போனதுக்கப்புறமா ஒரு பக்கம் டைமண்ட் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து அபிஷேக் வந்தார். இப்பயே சொல்லிடுறேன், அபிஷேக்கோட இன்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல டேக்அவே. பல்லடம் ஷாக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்டு வரைக்கும் அவர் நின்னார். ஒரு பார்ட்னர்ஷிப்காக அவர் நின்னார். அந்த ஓவரில் ஒரு கேட்ச் ட்ராப் வேறு நடந்துச்சு. ஐ திங்க் டைமண்டோட கேட்சை தான் விட்டுட்டாங்க. டைமண்டோட கேட்சை வந்து ஐ திங்க் லாங் ஆஃபில் விட்டுட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் கடந்து போக ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டார் அபிஷேக் கையிலேருந்து ஒரு 6 வரணும்னு எதிர்பார்த்தப்ப ஃபுல்லாக ஸ்டிக்கை காட்டிட்டாரு. நீங்கள் போடுங்க நான் அடிக்கிறேங்கிற மாதிரி மொத்தமாக ஸ்டிக்கை காட்டி பிஹைண்ட் ஸ்கொயர் ஃபைனலுக்கு நடுவில் ஒரு பெரிய 6 பதிவு பண்ணி கொடுத்தாரு. மீண்டும் ஜெகனுக்கான செகண்ட் ஓவரை கொடுத்தாங்க. ஜெகன் நல்லா போட்டார். 2 பவுண்டரி போச்சு ஆக்சுவலாக ஜெகனோட ஓவரில். 2மே எட்ஜில் போச்சு. அது முக்கியமான விஷயம். அந்த ஓவருமே ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு ஜெகன். அது வந்து ஒன்ஸ் அந்த இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிச்சுன்னா அந்த வெயிட் பாலை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் பார்க்க முடிஞ்சு. அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. 2 பவுண்டரி, அந்த 2 பவுண்டரி நெக்லெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆன் ஃபயர். அங்கே நல்லா போட்டாங்க. கடைசி ஓவரில் 6க்கு ஐ திங்க் 29 30 கிட்ட அடிக்கணுங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த நல்ல டார்கெட் நல்ல ஒரு பெரிய டார்கெட்டாக மாறுச்சு. ஏன்னா கடைசி ஓவர் போட்டது சந்தோஷ் வந்து போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், சந்தோஷ் தான் போட்டிருக்காரு. சந்தோஷ் 6க்கு 29 நீட்டாக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பல்லடம் ஷாக்ஸ் கையில் இல்லை அப்படின்னாலுமே பவுலிங்கில் க்ளீனான பவுலிங் ஆக்ஷன் வச்சிருக்கக்கூடிய பவுலர்ஸ் வச்சுருக்கீங்க. வீரமணி, டைமண்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஒன் ஆஃப் த டேக்அவே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அபிஷேக்கை சொல்லலாம். அந்த மேட்சை போய் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம இதுலேருந்து ஏதாச்சும் டேக்அவே அப்படின்னா இந்த மாதிரி பேச எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி ஒன்று பேச எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அது மாதிரி மைக்கு ப்ராப்ளம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களோட இதில் குறைன்னு இருக்குன்னு. அது என்னன்னு பார்க்குறேன். அதையும் ரெக்டிஃபை பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரமாகவே.
என் சைடில் இருக்க டெக்னிக்கல் இஷ்யூவை முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எந்தெந்த டோர்னமெண்ட் நல்ல டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.